பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஐக்யூ Z10X. ஏன்னா இது வந்து ஐக்யூ Z10க்கு அடுத்த மாடலாக வந்து 30,000க்குள்ளே கொண்டு வர போகிறாங்க. ஐக்யூ Z10X இது வந்து 12,500 ஸ்டார்ட் ஆக போகுது சேல். இது வந்து 22 April 12 PM நம்மளுக்கு வரப்போகுது. அதை பற்றி இப்படியே கீழே பார்க்கலாம். இது வந்து ஓவரால் ஸ்பேஸ் அப்படி நான் கீழே என்னென்னு சொல்கிறேன். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ராசர், ஏன்னா இது வந்து MediaTek Dimensity 7300 4nm ப்ராசர். ஆண்ட்ராய்டு ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7 lakh மேலே வரும். இந்த ப்ராசர் வந்து அண்டர் 20,000 கொடுக்குற ப்ராசர் இப்போ வந்து அண்டர் 30,000 இப்போ கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஐக்யூ வந்து பண்ணுற ப்ளஸ் இதில் பெர்ஃபார்மன்ஸ், ஏன்னா ஐக்யூனாலே ப்ளஸ் இது பெர்ஃபார்மன்ஸ் தான். பரவாயில்ல, நல்ல பெர்ஃபார்மன்ஸ்க்குள்ள ப்ராசர் கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா நான் ஸ்டாப் பவர் எவ்ரிடே, ஏன்னா வந்து 6500 பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிவர்ஸ் சார்ஜிங் Type-C to Type-C கொடுத்துருக்காங்க. நம்ம இது வந்து அட்வான்டேஜ் 44 watts ஃப்ளாஷ் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஏன்னா ரொம்பவே பெரிய பேட்டரி இந்த பட்ஜெட்டில். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்டெண்ட் RAM 8GB + 8GB. இது வந்து நம்ம நிறைய மொபைலில் பார்த்துருக்கோம். ரேம் வந்து 8GB இருந்தால் 16GB மாற்றிக்கலாம், 4GB இருந்தால் 8GB மாற்றிக்கலாம், 6GB இருந்தால் 12GB மாற்றிக்கலாம். இது உங்களுக்கே தெரிஞ்சது தான். கீழே பார்த்தீங்கன்னா சூப்பர் ஃபாஸ்ட் ஸ்டோரேஜ், இதை வந்து 250GB வரைக்கும் நம்மளால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும். ஸ்டோரேஜ் வந்து மெயின் ப்ளஸ் இதில். அப்புறம் பார்த்தீங்கன்னா UFS 3.1 கொடுத்துருக்காங்க. இது நல்ல ரேம் டைப். இதில் கீழே பார்த்தீங்கன்னா மிலிட்ரி கிரேட் சர்டிஃபைட் டியூரபிலிட்டி, ஏன்னா இது வந்து இந்த ஃபோன் வந்து கீழே பட்டால் உடையாத சொல்லியிருக்காங்க. இது வந்து ஷாக் ரெசிஸ்டன்ஸ், டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், யூசேஜ் இன் லோ டெம்பரேச்சர் அண்ட் யூசேஜ் இன் ஹை டெம்பரேச்சர், 2 டெம்பரேச்சரும் யூஸ் பண்ணிக்க முடியும் இந்த மொபைலில். இது வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்குன்றாங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லோடட் டிஸ்பிளே, இது வந்து 120Hz ICAT டிஸ்பிளே. இதில் வந்து AMOLED டிஸ்பிளே கொடுக்கலினாலும் பரவாயில்ல, ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 1050 nits ஹை பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் நம்மளுக்கு 120Hz ரெஃப்ரெஷ் ரேட்டுக்குலாம் கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா 2 கலர் அவைலபிளாக இருக்குது, டைட்டானியம் அண்ட் அல்ட்ரா மெரைன். 2 கலருமே உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா கேமரா, இதில் வந்து 2 கேமரா கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக சொல்ல போனால் ஒரு கேமரா நல்லாயிருக்கும், 50MP அல்ட்ரா HD மெயின் கேமரா. இது வந்து IR பிளாஸ்டர், ஓகேவா. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா 4K வீடியோ ரெக்கார்டிங், ஏன்னா இது வந்து 30,000க்குள்ளே 4K வீடியோ ரெக்கார்ட் கொடுக்குறது ரொம்பவே அட்வான்டேஜ். ஏன்னா அண்டர் 20,000க்குள்ளே எந்த மொபைலுமே வந்து 4K, ஒவ்வொரு மொபைல்ஸ் வந்து 4K ரெக்கார்டிங் கொடுக்குறதில்ல. இது வந்து 4K ரெக்கார்டிங் கொடுக்குறாங்க அண்டர் 30,000க்குள்ளேயே. இது நல்லாவே இருக்கும் இந்த மொபைல். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி லோட் எக்ஸ்பீரியன்ஸ், இது வந்து FunTouch 15 OSோட பாக்ஸில் வருது. நம்மளுக்கு 2 yearsக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட்டும் 3 yearsக்கான செக்யூரிட்டி அப்டேட் கொடுக்குறாங்க. கீழே பார்த்தீங்கன்னா AI கொடுக்குறாங்க. நம்மளுக்கு AI சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து AI அதை நம்ம நிறைய ஃபோனில் பார்த்துக்கோ, AI வச்சு ஃபோட்டோ எடுத்தோம்னா இரேஸ் பண்ணிக்க முடியும், அந்த இடத்துல ஆப்ஜெக்ட் இல்லாமல் தூக்கிக்க முடியும். இதில் வந்து S25 அல்ட்ராவில் கூட பார்த்துக்கோ, இது வந்து நிறைய மொபைலில் கூட கொடுத்துட்டாங்க. அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்ஸ் அப்படியே நம்மளால் இது பண்ணிக்க முடியும், ஸ்கேன் பண்ணிக்க முடியும். AI டிரான்ஸ்லேஷன், அதாவது ஹிந்தி டு தமிழ் இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணிக்க முடியும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் ஐக்யூ Z9X. இது வந்து ஐக்யூ வந்து விவோட சர்வீஸ் சென்டரில் நம்மளால் சர்வீஸ் பண்ணிக்க முடியும். 650+ விவோ சர்வீஸ் சென்டர் இருக்குது. இது வந்து அட்வான்டேஜ். அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா 40 மில்லியன் ஐக்யூ யூசர்ஸ் இருக்காங்க.